ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு மாங்காய் மிட்டாய் தான் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மாங்காய் நல்லா கழுவிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நீளமாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மாங்காவோட தோலை நல்லா சீவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா ஒரு மாங்காய் முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். அடுப்பில் நல்லா தண்ணி கொஞ்சம் சூடு ஏறட்டும்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ண அந்த மாங்காவெல்லாம் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாங்காவோட கலர் கொஞ்சம் எல்லோயிஷாக மாறி வரும். கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் மாங்காவோட ஸ்மெல் சூப்பராக வரும். அந்த ஸ்டேஜில் மாங்காய் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் போதும். தண்ணியை நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தட்டில் கொட்டி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கவே கூடாது. ஃபுல்லாக இதே மாதிரி ட்ரையாக இருக்கணும். இதை நான் ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு பிஞ்ச் கூட போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். அதுக்கப்புறம் சர்க்கரை 3 இல்லை 4 ஸ்பூன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் சர்க்கரை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மாங்காய் மிதமான சூட்டில் இருக்கும்போதே அந்த சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ணிவிடுங்க. இது நான் நைட்டு பண்ணி வைக்கிறேன். நைட்டில் இதே மாதிரி செஞ்சு மூடி நல்லா சர்க்கரை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சர்க்கரையும் உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டிலாம் விட்டு கலரிடாதீங்க, மாங்காய் உடஞ்சிடும். இதே மாதிரி வந்தவுடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு இப்போ மார்னிங் இதை பார்க்கலாம். மார்னிங் நல்லா தண்ணி விட்டுருக்கு. நான் ஒரு மாங்காயே எடுத்து இதே மாதிரி தட்டில் நல்லா அடுக்கி வச்சுக்கேன். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது, தண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மாங்காவை இதே மாதிரி தட்டில் எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தட்டில் வைக்க முடியும்னா பெரிய தட்டில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. இதே மாதிரி பெரிய தட்டில் வச்சு எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்க மாதிரி வெயிலில் எடுத்து போயிட்டு காய வச்சிடலாம். இப்போது நான் வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். 2 நாளுக்கு காய வச்சு எடுத்திருக்கேன். அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம். இது பேர் மாங்காய் மிட்டாய். நம்ம மாங்காய் சீசன் இல்லாத டைம்லேயும் இதை சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் இது நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சுகர் மேலே டஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி போட்டு நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். மாங்காய் சீசன் இல்லாத டைம்லேயும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இதே மாதிரி மாங்காய் சீசன் இல்லாத டைமில் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.